தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல் 2026 தேர்தல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் எடப்பாடி. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக போன்ற பிரதான கட்சிகள் இந்த முறை கண்டிப்பாக வெற்றி வகை சூடியே ஆக வேண்டும் என சொல்லி அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் இன்னொன்று சொல்ல வேண்டும் என்றால், திமுகவை முந்திக் கொண்டு அதிமுக தேர்தல் வாக்குறுதியாகட்டும், கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தையாகட்டும், தொகுதி பங்கீடு முடிப்பது ஆகட்டும், அதே போல வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவது என அனைத்து வேலைகளையும் முன்னணியிலே இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். திமுக இன்னும் பேச்சுவார்த்தை குழுவே அமைக்காத சூழலில் அதிமுக அதற்குரிய அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் முடித்து தற்சமயம் வேட்பாளர் பட்டியலை வெளியிடக்கூடிய ஒரு சூழலில் இறங்கி இருக்கிறது. இது ஒரு புறம் இருந்தாலுமே 2026 சட்டமன்ற தேர்தலிலே விஜயுடைய வருகை என்பது மும்மனை போட்டியாக இருந்து கொண்டிருக்கிறது. விஜயுடைய வருகை திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. அதன் அடிப்படையிலே 2026 சட்டமன்ற தேர்தலிலே மும்முனை போட்டி என்பது மிக தீவிரமாக இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதற்காகத்தான் அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் அதிமுக முன்கூட்டியே செய்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக வேட்பாளர் பட்டியலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட இருக்கிறாராம். அதாவது வருகின்ற 24ஆம் தேதி என்பது நமது இன்பு பெண்மணியாக கருதப்பட்ட அம்மையார் ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள். அந்த பிறந்தநாளிலே ஜெயலலிதா அம்மையார் சமாதியிலே சாமி தரிசனம் எல்லாம் சாமி எல்லாம் கும்பிட்டு முடித்துவிட்டு ஜெயலலிதா அம்மையாருக்கு ஆசி வாங்கி பின்பு நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 234 தொகுதிகளுக்குரிய வேட்பாளர் பட்டியலை வெளியிடக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது 234 தொகுதிகள் என்றால் மொத்தமாக வேட்பாளர்கள் யார் யார் விருப்ப மனு வாங்கியிருந்தார்களோ அவர்கள் 234 நபர்கள் என்பது தேர்வு செய்யப்பட்டார்கள். அதில் கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்கி இருக்கிறாரோ அந்த வேட்பாளர்களை புறம் கழித்துவிட்டு அதிமுக எத்தனை தொகுதிகள் போட்டியிடுகிறது, 150 தொகுதிகளா 170 தொகுதிகள் அதிமுக போட்டியிடுகிறதா, அந்த 150 தொகுதிகள் என்றால் 150 தொகுதிகளுக்குரிய வேட்பாளர் பட்டியலை 24ஆம் தேதியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அறிவிப்புகளை கொடுக்க இருக்கிறாராம். 24ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 to 20 வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட இருக்கிறது. அடுத்தடுத்த நாட்களிலே மீதம் இருக்கக்கூடிய வேட்பாளர் பட்டியல் புறம் இந்த தொகுதியில் தான் இவர்கள் போட்டியிட இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் என்பது அதிகாரப்பூர்வமாக அதிமுகவின் சார்பாக வெளியிடப்பட்டு இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதே போல் கடந்த முறை சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அந்த அதிமுக எம்எல்ஏக்களுக்கும் இந்த முறை வாய்ப்புகள் என்பது வழங்கப்படுகிறதா, முக்கியமான தலைவர்கள் வேறொரு தொகுதி மாறி போட்டியிட போகிறார்களா அல்லது அதே தொகுதியில் தான் போட்டியிட போகிறார்களா அப்படி அனைத்து தகவலுமே இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாகவே கண்டிப்பாக தெரிந்துவிடும் அப்படின்னே கூட சொல்ல. வருகின்ற 24ஆம் தேதி தான் சசிகலா அம்மையார் புதிய கட்சியை ஆரம்பிக்கிறார். அதே 24ஆம் தேதி தான் நமது எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் பட்டியலை தாக்கல் செய்ய இருக்கிறார் என அனைத்து விதமான அரசியலில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான விஷயங்கள் எல்லாம் 24ஆம் தேதி நடைபெற இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.